ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஓம்சா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். ஃப்ளை ஸ்டிச் போன வாட்டி நம்ம பார்த்தது நடுவில் கேப் இருக்கும், ஃபிஷ் போன் மாதிரி கேப் வந்து வர மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஃபுல்லாக நெருக்கமாக நம்ம போட போகிறோம். சேம் ஸ்டிச் தான், சென்டரில் அந்த குட்டி செயின் வந்து லென்த்தாக போடாமல் அப்படியே மேலே போட்டே வர்றது தான். பாருங்கள், நார்மலாக ஒரு பெரிய ஸ்டிச், குட்டி ஸ்டிச்சு. இது எப்படி வர போகிறோன்னா, லெஃப்ட்டு அது குட்டி ஒரு ஸ்டிச்சு, திரும்ப ரைட்டு குட்டி ஸ்டிச், லெஃப்ட் ரைட் மாறி போட்டே வந்தோன்னா அந்த லீஃப் ஃபில்லிங் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இழுக்கிறப்ப அந்த அந்த குட்டி செயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி செயின் நூல் வந்து கீழே எண்டு வரைக்கும் வரணும். இப்போ பாருங்கள், நான் பெரிய செயின் தான் போட்டிருக்கேன். அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ட்விஸ்ட் பண்ணி இழுக்கிறது வந்து கீழே வரைக்கும் இழுக்கிறேன் பாருங்கள். கீழே அந்த எண்டு வரைக்கும் இழுத்தா அந்த நாட் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா குட்டி ஒரு செயின் போட்டு லெஃப்ட்டுக்கு போகிறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் வரும் கடைசி வரைக்குமே. லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் வரும். பெரிய ஸ்டிச், அப்புறம் குட்டி ஸ்டிச், திரும்ப பெருசு குட்டி. பெரிய ஸ்டிச்சு போட்டாச்சு, குட்டியாக ஒன்று போடுறோம், அப்புறம் லெஃப்டில் பெரிய ஸ்டிச், குட்டியாக ஒரு செயின், திரும்ப ரைட்டில் ஒரு பெரிய ஸ்டிச். இதே ப்ராசஸ் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட்டில் போட்டேன், லெஃப்ட்டில் அந்த ஷேப் ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் ரைட்டில் வந்து அந்த ஷேப் வரல, லீஃப் ஷேப்பு. அதனால் ரைட் சைடு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ரைட் சைடு மட்டுமே நான் போடுறேன் பாருங்கள், அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஒன்ஸ் நம்ம முடிச்சிட்டோன்னா அதை முடிச்சுட்டு இந்த ஷேப் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டி செயினாக போடுங்க, ஒட்டி போடுங்க. அந்த ஹோல்ஸ் இருக்கும், நம்ம ஒவ்வொரு இது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா லுக்காக இருக்கும். ஒருவேளை லீஃபுக்கும் அந்த செயினுக்கும் கேப் ஏதாவது வந்துருச்சுன்னா இன்னொரு டபுள் ஸ்டிச்சாக போட்டிருக்கோங்க. நம்மளோட லீஃப் ஃபில்லிங் ஃப்ளை ஸ்டிச் முடிஞ்சது. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.